அண்மைச் செய்தி. காளியம்மாள் வேறு கட்சிக்கு செல்வது குறித்த கேள்விக்கு நாதகவிற்கு தற்போது களை உதிர்காலம் என்றும் காளியம்மாள் நாதகவிலிருந்து விலகிச் செல்வதாக இருந்தால் செல்லட்டும் என சீமான் பேசியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் அக்கட்சியிலிருந்து விலகுவதாகவும் பொறுப்புகளை எல்லாம் திறந்து விட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். அவரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியில் இருந்து காளியம்மாள் விலகுவது குறித்த கேள்விக்கு அவர் கட்சியில் ஒரு கலை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பயிருக்கு அருகில் வளரக்கூடிய தேவையற்று வளரக்கூடிய கலை என்ற விதத்தில் காளியம்மாளை நாம் தமிழர் கட்சியின் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே நாம் முன்பு குறிப்பிட்டது கூட எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் கலந்து கொள்ளாமல் இருந்தார். அவர் கட்சியிலிருந்து விலகிவிட்டதாகவும் தொடர்ந்து தகவல்கள் பரவி வந்தன. இந்நிலையில் தான் அந்த பத்திரிகையில் அவர் சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிட்டது இன்று சர்ச்சையான நிலையில் அவர் கட்சியிலிருந்து விலகிவிட்டதாகவும் தகவல் வெளியாக இருந்தது. இது குறித்து சீமான் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி செல்வதாக இருந்தால் செல்லட்டும். காளியம்மாள் வேறு கட்சிக்கு செல்வது குறித்த கேள்விக்கு தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு களை உதிர் காலம் என்று சீமான் பதிலளித்திருக்கிறார். அதாவது இலையுதிர் காலம் போல் நாம் தமிழர் கட்சிக்கு இப்போது கலைகள் உதிரக்கூடிய காலம். ஏனென்றால் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீபத்தில் 2 மாநில ஒருங்கிணைப்பாளர்களை விலகியிருந்தனர். ஜெகதீஷ் பாண்டியன், மகேந்திரன் என்கிற மாநில ஒருங்கிணைப்பாளரை விலகியிருந்தனர். மேலும் பல மாவட்ட செயலாளர்களும் கட்சியிலிருந்து அவ்வப்போது கடந்த 6 மாத காலமாகவே 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கட்சியிலிருந்து விலகியிருந்தனர். இந்நிலையில் கட்சியின் முக்கிய முகமாக பார்க்கப்படக்கூடிய காளியம்மாளும் விலகுவதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தும் சீமான் கருத்து தெரிவித்திருக்கிறார். காளியம்மாளுக்கு கட்சியில் இணையக்கூடிய முழு சுதந்திரம் உள்ளது என்றும் சமூக செயற்பாட்டாளராக இருந்த காளியம்மாளை நாம் தமிழர் கட்சிக்கு அழைத்து வந்ததே நான் தான் என்றும் சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் சமூக செயற்பாட்டாளர் இன்று அந்த பத்திரிகையில் பச்சிடப்பட்டிருந்தது விமர்சனம் இருந்த நிலையில் அவரை முன்பே சமூக செயற்பாட்டாளராக இருந்தார். அதன் பின்பு நான் தான் நாம் தமிழர் கட்சிக்கு அவரை அழைத்து வந்தேன். தற்போது விலகி சென்றால் செல்லட்டும் என்று சீமான் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் இலையுதிர் காலம் போல் நாம் தமிழர் கட்சிக்கு தற்போது கலையுதிர் காலம் ஆரம்பித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன்.